முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு. ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க. என்ன பண்றீங்க? ஷாப் துப்பிக்கிட்டு இருக்கேன். ஷாப் என்னடா தெரியுமா இல்லையா? அது சட்டமன்றம் தானே. சட்டமன்றத்துல என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, தூங்குவாங்க, படம் பார்ப்பாங்க. மொபைல்ல படம் வச்சிருக்கேன் பாப்பா. சட்டமன்றத்துக்குள்ளாரையா? ஆமா ஷாப். சட்டமன்றத்துக்குள்ளார என்ன பண்றேன்னே தெரியாம சில பேர்லாம் உள்ள போய்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஷோக்குள்ள போவோம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி. நான் நிம்மல் வருண் ஷாப். உள்ள வந்துட்டேன். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாடு அரசியல்ல நாளைக்கு மிக முக்கியமான ஒரு நாளா மாற போகுது. காரணம் என்னன்னா, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஒண்ணு விட்ட கட்சி, இது வரைக்கும் போட்டியிடாத கட்சி, பேரு தெரியாத கட்சி. ஒண்ணு விட்ட கட்சியா? அது என்ன, ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி ஆரம்பிச்சோங்களா? கட்சி மாறுறவங்க சொல்லலாம், கட்சி தாவனவங்க சொல்லலாம், புது கட்சி ஆரம்பிச்சவங்கன்னு சொல்லலாம். கட்சியே இல்லாதவங்களுக்கு தான் அழைப்பு இல்லை. ஏன்னா டீலிமிட்டேஷன் மத்திய அரசாங்கம் வந்து பண்ண போறாங்க. நம்மளோட தொகுதிகள் குறைய போகுது, எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த சூழல உயர்நீதிமன்றத்துக்கு போய் தடை விதிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. யார் அவரு? அவரு யாருன்னா, தேசிய மக்கள் கட்சி, தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த தலைவர் எம்.எல். ரவி. ஓ, நான் கூட இலங்கையில உள்ள கட்சின்னு நினைச்சிட்டேன். ரவினாலே பிரச்சனை தான் போல இருக்கு. ரவி, அதுவும் எம்எல்ஏ ரவியா? என்னது எம்.எல். ரவி? ஓ, இனிஷியல் எம்.எல். அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, பாருங்க, நாங்க கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எல்லா சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நாங்க போட்டிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு அழைப்பே கொடுக்கவே கிடையாது. ஆனா வரைக்கும் போட்டியிடாத கட்சிகள்லாம் அழைப்பு கொடுத்துருவாங்க. டிவிக்கு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதனால எங்களுக்கு அழைப்பு விடாத கூட்டத்துக்கு இங்க தடை விதிக்கணும் இவரான வந்து கேட்டுருக்காங்க. நாங்க இல்லாத கூட்டம் நடக்கவே கூடாதுன்னு நீதிமன்றம் வரை போயிருக்காரு. இத நீதிபதியும் விசாரிச்சிருக்காரு. தமிழக அரசு தரப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மொத்தம் 183 கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல நாங்க 45 கட்சி அழைப்பு கொடுத்துருக்கோங்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் 40 கட்சி தான் சொல்ல. நேத்தோட ஒரு நாகப்பட்டினம் கல்யாண ஃபங்க்ஷன்ல 40 கட்சி தான் சொல்லியிருக்காரு. ஆனா அரசு தரப்புல 45 கட்சிக்கு நாங்க வந்து அழைப்பு கொடுத்துருக்கோம். ஆமா, அந்த லிஸ்ட்ல 45 கட்சி இருக்கு. ஆனா முதல்வர் வந்து 40ன்னு சொல்றாரு. 40 தான் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த பொதுத்துறை அதிகாரிக்கு நீங்க ஒரு மனு போட்டிருந்தீங்கன்னா நிச்சயம் நாங்க கூப்பிட்டுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னா அதை நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க கவர்மெண்ட்டுக்கு. உண்மையாலுமே அங்கீகாரம் பெற்ற கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னா நீங்க பரிசீலனை பண்ணுங்கன்னு வந்து உத்தரவு வந்து போட்டு முடிச்சிருக்காரு. ஓ, எம்.எல். ரவி போராடி ஒரு உத்தரவு வாங்கியிருக்காரு. நாளைக்கு கூப்பிடுறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆமா, நாளைக்கு அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையில வந்து நடக்க போகுது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாகப்பட்டினத்துல அவருடைய மாவட்ட செயலாளர்ல திருமாவளவன் கலந்துகிட்டவரு, நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துகிட்டே இருக்கு, இது இவன் என்னடா கூப்பிடுறது, நம்ம என்னடா போதுன்னு நிறைய பேர் நினைக்க வேணாம், கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் வரேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா வர மாட்டேன்னு சொன்னவங்க நிச்சயம் அந்த பரிசீலனை பண்ணுங்க, இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு இது கிடையாது, தமிழ்நாடு உரிமைக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்து போராடணும், எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப மேடையில இருந்து அழைப்பு வந்து கொடுத்திருக்காரு. ஆனா வந்து இது நேஷனல் நியூஸா மாறணும்னா ஒரு கட்சி வரணுமே, அவங்க ஆனா புறக்கணிக்கிறாராமே. ஆமா, ஜி.கே. வாசன் புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி புறக்கணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி வர மாட்டாங்க. இப்ப தாவேகால இருந்து கலந்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, என் ஆனந்த் கலந்துக்க போறதா சொல்றாங்க. தேமுதிகல இருந்து வர போறதா சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் கலந்து பேசி முடிவு பண்ண போறதா சொல்றாங்க. ஆனா என்னன்னா, பாஜக தரப்புல இருந்து இன்னொன்னு சொல்றாங்க, ஏங்க எங்கேயாவது மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு சர்க்குலரோ இல்ல யாராவது தலைவரோ பேசியிருக்காங்களா? யாருமே பேசவே இல்லை. ஆனா திமுக 2026 ஒரு பெரிய இதா அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அரசியல் மைலேஜ் பண்றதா தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாப்பா நாளைக்கு என்ன பேசி முடிவு பண்ண போறாங்க அப்படின்னு. ஆமா, ஆளுநர்களுக்கு எந்த வேலையும் இருக்காதுன்னு ஆளுநர் ஆர்.என். ரவியே ஒரு டைம் சொல்லியிருந்தாரு. ஆளுநருக்கே வேலை இருக்காதுன்னா முன்னாள் ஆளுநருக்கு அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். அவங்க கல்யாணத்துலாம் போய்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை என்னோட தம்பி வந்து ஜெயிக்க யாருன்னே சொல்லலையே, நீங்க திடீர்னு முன்னாள் ஆளுநர்னு சொன்னா தெரியாது. உங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஞாபகம் வந்திருக்காங்க இல்ல? எனக்கே அந்த சந்தேகம் வந்துச்சுன்னா, முதல்வரோட பிறந்த நாள் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கரெக்டா வாழ்த்து போட்டிருக்காங்க எக்ஸ் பக்கத்துல. வந்து திமுக காரங்க கூட நைட்டு 12 மணிக்கெல்லாம் முடிச்சு வாழ்த்து
போட்டாங்களான்னு தெரியல, தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிருந்தாங்க. மும்மொழியில் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், அப்புறம் வந்து ஆங்கிலம், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு, இது 3 மொழியிலையும் போட்டிருந்தாங்க. இப்போ முதல்வர் வந்து அதுக்கு ஒரு பெரிய ரிப்ளை வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நீங்க 3 மொழியிலையும் வாழ்த்தி இருந்தீங்க, அதுல கூட ஹிந்தி இல்லை பாருங்க, இதுதான் தமிழ்நாடோட உணர்வு, நீங்க தெலுங்குல தான் வந்து வாழ்த்தி இருந்தீங்க, எனக்கு புரியல, இருந்தாலும் நீங்க வாழ்த்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்தே தெலுங்கு படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, தெலுங்கானால ஆளுநரா இருந்ததுனால அப்பதான் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி தேவைப்படும் போது எந்தெந்த மொழி வேணுமோ கத்துக்கலாம், அதுக்காக இப்பவே கத்துக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதை திணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, இதெல்லாம் தாண்டி கூகுள் டிரான்ஸ்லேட், சாட் ஜிபிடின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மொழியை ஈஸியா வந்து மொழி சிக்கலை ஈஸியா கடந்து போறதுக்கான தொழில்நுட்பங்களும் இருக்கு அப்படின்லாம் சொல்லி தமிழிசைக்கு பதில் கொடுத்திருக்காரு. ராஜதந்திரங்கள் வீணாகி விட்டது, அது ரைட்டு 2 மணிக்கு போட்டு இப்படி சொதப்பிடுச்சு தமிழிசை வந்து நினைக்கலாம். ஆமா, அட்மின் போட்டிருப்பாங்களா இல்ல அவங்களே தெலுங்கு தெரியல, ஆளுநராலாம் இல்ல தெலுங்கு கத்துக்கிட்டாங்களாம். அப்படியா? ராஜ்பவனுக்கு போயிருந்தப்ப தெலுங்கு கத்துக்கிட்டுலாம் இருந்தேன்லாம் சொன்னாங்க. தெலுங்கு ஓரளவுக்கு பேச கூட ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ளதான் முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஆர்.என். ரவி தமிழ்ல கையெழுத்து போட கத்துருக்காரு, எப்போ பேசுவாருன்னு தெரியல. வணக்கம்னு பேசுறாரு அவரு, எல்லாரும் பேசுவாங்க, ட்ரம்ப் கூட பேசுவாரு வணக்கம் சொன்னா. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, குஷ்பு, எல் முருகன், வானதி சீனிவாசன் எல்லாருமே வேலுமணியோட வீட்டு திருமணத்துக்கு வந்து போயிருந்தாங்க. அப்போ வந்து வேலுமணியோட மகன், அப்புறம் அவங்க வீட்டு மருமகள் அண்ணாமலைக்கு மட்டும் தான் கால் விழுந்து கும்பிட்டாங்க, எல்முருகனை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது சோசியல் மீடியாலையும் சரி. நம்ம நேர்கள் கூட 2-3 பேர் கமெண்ட்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து விசாரிச்சு பார்த்தோம். நம்ம கோயம்புத்தூர் நிருபர் குருபிரசாதரை கேட்டப்ப இல்ல அவங்க 2 பேருக்கு செத்துதான் அவங்க 2 பேரும் காலில் விழுகுறாங்க, அந்த கூட்டத்துல வந்து அப்படி வந்து ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்படி எதுவுமே இல்லைங்கிறத வந்து அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் அப்பா அப்படின்னு முதலமைச்சர் வந்து சொல்லுவாரு. என்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இங்க இருக்கிற எல்லா பெண்களும், முக்காவாசி பெண்கள் பாதிக்கப்படுறது, அவங்க இது வேணாம்னு நினைக்கிறது என்னன்னா டாஸ்மாக் கடைகள் தான். தயவு செஞ்சு முடுங்கன்னு 2016 பெரிய போராட்டம்லாம் நடந்தது. ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே இந்த கொரோனா காலகட்டத்துல ஏன் டாஸ்மாக் நீங்க மூட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு பதாதையெல்லாம் ஏந்தி வந்து போராட்டம்லாம் பண்ண வீட்டு முன்னாடி நின்று. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே மறந்துட்டாங்க, அதை நைஸா மறந்துட்டு போயிருக்காங்க. இதுல இளைஞர்களும் பயங்கரமா அடிக்ட் ஆகணும் பேசிக்கிட்டு இருக்க சூழல் என்னன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து சென்னையில வந்து நடந்திருக்கு. சென்னையில கேளாம்பாக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில படிக்கிற பிஎஸ்சி மாணவி, தஞ்சாவூரை சேர்ந்தவங்க சைடுல வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சாட்டர்டே சண்டே லீவுக்காக அவங்க படூர்ல இருக்கிற ஃப்ரெண்டோடைய ஹாஸ்டல் வந்து போயிருக்காங்க. நைட்டு ஃபுல்லா குடிச்சிருக்காங்க, அடுத்த நாள் காலையில எழுந்திரிக்கல. ஆஸ்பத்திரி கூட்டு போனப்ப அவங்க இறந்துட்டதான் சொல்றாங்க. அளவுக்கு மீறி குடிச்சதுனால இறந்து போயிருக்காங்க அந்த மாணவி. ரொம்ப கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. இந்த மாதிரி செய்தி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா தமிழ்நாட்டுல? மது போதைங்கிறது நாளுக்கு நாள் வந்து நிறைய உயிர்களை பறிச்சுட்டு இருக்கு. ஆமா, இல்ல பல குடும்பங்கள் சிதஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு அப்பாவா உண்மையாலுமே அப்பான்னு ஒரு பேசியதால அப்பான்னா டாஸ்மாக் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா உண்மையாலுமே பெண்களுக்கு அது நல்ல விஷயமா இருக்கும். அது 1000 கொடுக்குறாங்க மகளிர் உரிமை தொகை, நல்ல விஷயம் தான் அது. ஆனா எப்படி திருப்பி வருது? கணவன்மார்கள் நிறைய பேர்கிட்ட திருப்பி வாங்கிட்டு டாஸ்மாக்ல தான் போய் கொடுக்குறாங்க அந்த காசை. இது தயவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு. கண்டிப்பா. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அம்மா தயாளம்மாள், அவங்க வந்து கோபாலபுரம் இல்லத்துல தான் இருக்காங்க. 94 வயசு ஆகுது தயாளம்மாளுக்கு. நேற்று அவங்களுக்கு வந்து அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் காரணமாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு சீரியஸான பிரச்சனைலாம் கிடையாது. இன்னும் ஒரு சில தினங்களை வீடு திரும்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. முதலமைச்சரும் ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்காங்க. மு.க. அழகிரியும் போய் பார்த்துருக்காரு. சீக்கிரம் குணமாய் வரட்டும் அவங்க. இன்னொரு பக்கம் திமுக பத்தி பேசும்போது திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்து காட்டிட்டு இருக்காங்க. என்னன்னா விசிக தலைவர் திருமாவளவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, விசிக வந்து இந்த திமுக கூட்டணியை உருவாக்குனதுல எங்களுக்கே பங்கு இருக்கு, அதனால கூட்டணி உடையாம காப்பாத்துறதுல எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்ல திமுக கூட்டணியில அப்படிங்கறத திரும்பியும் சொல்லியிருக்காரு. மக்கள் நல கூட்டணி உருவாக்குனது யாரு? மக்கள் நல கூட்டணிய அது அவங்களா இருக்குமோ? வைகோ தான் வந்து உருவாக்கிட்டு அப்படின்லாம் சொன்னாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மக்கள் நல கூட்டணியில ஒரு முக்கிய கட்சியா தேமுதிக வந்து இருந்தாங்க. இப்போ வந்து அதிமுக கூட்டணியில இருந்து போட்டிட்டாங்க. அப்போ வந்து எங்களுக்கு சீட்டு தரதா சொன்னாங்க, ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லி அடிக்க பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து பிரேமலதா அவங்களாவே சொல்லிட்டு இருந்தாங்க.
நம்ம கூட கேட்டிருந்தோம்ல, எங்க சொன்னாங்கன்னு தெரியலையே அதிமுக. ஆமா ஆனா ஓகே, இவங்க தம்பி அனுப்ப போறாங்களா இல்ல மகன் அனுப்ப போறாங்களா அப்படின்லாம் கூட கேட்டிருந்தோம். இப்ப எடப்பாடியே என்ன கேக்குறாருன்னா, நாங்க எப்ப சொன்னோம் அப்படின்னு தான் கேக்குறாரு. அவங்க யாரோ சொல்றது, அதாவது தேமுதிக கட்சியில இருக்கிறவங்க பிரேமலதா அவங்க தான் சொல்றாங்க. நான் யாரோ சொல்றதெல்லாம் இங்க வந்து கேட்டுட்டு இருக்காரு. நாங்க சொன்னோமா அந்த தேர்தல் டைம்ல, அப்படிலாம் கிடையாதுங்கிற மாதிரி மறுத்துட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னு. ஏன்னா அந்த வேலுமணி விவகாரம் பெருசாச்சு, ஈஷால வந்து சில நிமிடங்கள் தனியா சந்திச்சார் அமித்ஷா எல்லாம் சர்ச்சை வந்தோம்னா அதை கேட்டாங்க. பேச்சுவார்த்தை எதுவும் நடக்குதா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க, அதுக்கு எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணிலாம் 6 மாசம் கழிச்சு, இந்த பாஜக தாவேக்கெல்லாம் 6 மாசம் கழிச்சு பேசுவோம், மறுக்கவே இல்லை. ஆனா வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி, மற்ற எந்த கட்சியுமே எதிரி கிடையாது, 6 மாசம் கழிச்சு பேசுவோம் வாங்க, இப்போதைக்கு அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி இல்லைன்னா ஒரு டைம் பதில் சொல்லியிருந்தாரு, இல்லவே இல்லைன்னாரு. இப்ப ரூட்டை மாத்து. அதேதான் ஸ்டாலின் பேசுற அந்த வீடியோ முதல்ல பார்த்துடலாம். ஊழல் செய்யறதுக்காகவே தலைமைச் செயலகத்துக்கு வந்தவங்க, பினாமி கம்பெனிகளை வச்சு கொள்ளையடிச்சவங்க, கமிஷன் அடிச்ச 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. யார சொல்றாரு? நமக்கு நாமே மாதிரி இருக்கு. இது எதிர்கட்சியா இருந்தப்ப எலெக்ஷன் சமயத்துல அதிமுக மீது குற்றச்சாட்டு வச்சாரு ஸ்டாலின். அப்ப பேசின வீடியோ. இந்த வீடியோ எடுத்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு அண்ணாமலை. அவர் என்ன சொல்றாரு, அப்ப அதிமுக அது கரப்ஷன் பண்ணி 5 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுடைய கடன் 9 லட்சம் கோடி. அப்ப நீங்க எவ்வளவு வந்து கரப்ஷன் பண்ணிருக்கீங்க, கலெக்ஷன் பண்ணிருக்கீங்க, சொல்ல முடியுமா ஸ்டாலின் சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து டேக் பண்ணியிருந்தாரு. ஆமா, கொஸ்டின் மார்க் எல்லாம் போட்டிருந்தாரு. நம்பர் 1 கடன்கார மாநிலம் எல்லாமும் இன்னொரு பதிவுல போட்டிருந்தாரு. இதுக்கு வந்து தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்களும் திரும்பி கேட்க முடியும், 2014 இந்தியாவோட கடன் 55 லட்சம் கோடி, இன்னைக்கு கடன் வந்து 181 லட்சம் கோடி கடன், நீங்க எவ்வளவு கமிஷன் அடிச்சீங்கன்னு நாங்களும் திரும்பி கேட்க முடியும். உங்களுக்கு உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்குன்னா அமைச்சர்கிட்ட பேசி வர வேண்டியதை வாங்கி கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை அப்படின்னு வந்து அவர் ஒரு சேலஞ்ச் கொடுத்திருக்காரு அண்ணாமலைக்கு. ஓகே, இன்னொரு சண்டை ஆரம்பிச்சிருக்கீங்க, மாநில கடன் பெருசா இல்ல மத்திய அரசோட கடன் பெருசா அப்படின்னு. கடன் மக்கள் தான் வந்து சொல்லணும். ஆனா நமக்கு மேல கடன் ஏறிக்கிட்டே இருக்குன்னு மட்டும் வந்து தெரியுது. ஆமா, இவங்க வந்து ஒரு 9 லட்சம் கடன் வாங்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அங்க வந்து 100 லட்சம் கோடிக்கு மேல கடனா, அங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கு நமக்கு சொல்லணும்னு தோணுது. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா மும்மொழி கொள்கை, அந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு தான் இருக்கு. இந்த ஒயர்ல வந்து கரண் தாபர் அவர் வந்து தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் வந்து பேட்டி எடுத்திருந்தாரு. இங்க இருக்கிற மாணவர்கள் 3 மொழி படிக்கணும்னு ஆர்வம் கட்டுறாங்க, பட் நீ ஏன் படிக்க விடுறது இல்லைங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. வளர்ச்சி தாங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. பிடிஆர் பதில் சொன்ன வீடியோ வந்து பயங்கர வைரலா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, சோ ஐ கிளாட், வாங்க வாங்க இதுதான் ஆர்வமா இருக்குங்கிற மாதிரி வந்தாரு அவரு. சரி, ஊபியில 3 மொழி அந்த மாணவர்கள் வந்து படிக்கிறாங்களா, 2 மொழி முதல்ல படிக்கிறாங்களா அவங்க? சரி, படிக்கிறாங்கன்னா எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, தமிழ்நாடு 2 மொழி படிச்சு 75 வருஷமா படிச்சு இங்க எவ்வளவு வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டேட்டாவோட புள்ளி விவரங்களோட பேசுன வீடியோ பயங்கர வைரல் தான். ஆமா, ஏன்னா ஊபியில நமக்கு தெரியும், பா சிதம்பரோட அண்மையில ஒரு மீட்டிங்ல பேசுறப்ப நம்ம 3 மொழி படிக்கணுமா, ஒரே ஒரு மொழி மட்டும் தான் படிப்பாங்க, ஹிந்தி மட்டும் தான் படிப்பாங்க அவங்க. அப்ப என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அததான் வந்து பிடிஆரும் திரும்ப கேட்டாரு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கரண் தாப்பர் வந்து கேட்டிருந்தாரு, நீங்க வந்து மாணவர்களோட நலன் 2400 கோடி தரமாட்டேன்னு சொல்லும் போது இவ்வளவு அடம் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கும் பிடிஆர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் நடத்துறேன் அப்படின்னா, ஒரு 10,000 கோடி பிஸ்னஸ்னா என் நெத்தியில ஒருத்தன் வந்து துப்பாக்கி வச்சு ஒரு மாஃபியா ஒரு தாதா வந்து நீ 2000 கோடி கொடுத்தீங்கன்னா தான் உனக்கு ப்ரொடெக்ஷன், நீ பிஸ்னஸ் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க யாரை கேள்வி கேட்பீங்க? ஏன் அவனோட பணத்தை நீ வந்து 2000 கோடி கேட்கறன்னு தானே கேள்வி கேட்கணும். இது அரசியலமைப்புல இப்படி ஒரு விஷயம் இல்லை, ஒரு பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் நாங்கள் பணம் தருவோங்கிற இதுவே இல்லை. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மீறி ஒருத்தவங்க செய்கிறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஏன் நிதி தரலன்னு கேட்காம நீங்கள் ஏன் இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்கன்னு கேட்கறதே தப்புன்னு சொன்னாங்க. கரண் தாப்பர் வந்து மோடியை தண்ணி குடிக்க வச்சிருக்காரு, ஜெயலலிதா வந்து வாக் அவுட்லாம் பண்ணியிருக்காங்க, பிடிஆர் அவங்கள வந்து தண்ணி குடிக்க வச்சிருக்காரு. இப்போ இந்த வீடியோ வந்து வைரலாக போய்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், நம்ம அதிகமாக பார்க்கவே முடியாது, மீன்வளத்துறை அமைச்சர் அவர் வந்து மீனவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. நேற்று என்ன நடந்திருக்குன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை வந்து அத்துமீறி கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 3600 மீனவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி 300க்கும் அதிகமான படகுகளையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விடுவிக்கணும், கைது பண்ணவங்களாம் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் ஒரு 4 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. உண்ணாவிரத போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம், நிறைய வகையான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் அமைச்சர் வந்து பேச போனாரு.
அவர் வந்து நாங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசுகிறோம், இதுக்கான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுப்பார், அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம்லாம் சொல்ல வாக்குவாதம் வந்து அங்கே ஆச்சு. மக்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்க அவர்கிட்ட பதில் இல்லை. அப்புறம் பாதியிலே கிளம்பி போயிட்டாரு. ஸோ மக்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விசைப்படகுகள் கைப்பற்றிட்டாங்கன்னா இலங்கையில் அதுக்கு 6 லட்சம் இழப்பீடு கொடுத்தாங்க. இப்போ அதை 8 லட்சமா அதிகரிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு மத்திய மாநில அரசுகள் இன்னும் அழுத்தம் கொடுக்கணும் இலங்கைக்கு. இந்த மீனவருடைய போராட்டம் பண்ணிட்டு இருக்கப்ப திமுக ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க நீலகிரியில. முதல்ல வீடியோ பாத்திரலாம். தமிழ்நாடு போராடும் போராடும், தமிழ்நாடு தமிழ்நாடு வெல்லும் வெல்லும், இதுதான் ஒரே இலக்கு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பற்றி ஒரே இலக்கு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மக்களிடம் இது என்ன வளையல் திருடும் போராட்டமா? மக்களே பார்த்திருப்பாங்க. இந்திய எதிர்ப்புக்காக திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அதுல அந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க. அந்த சமயத்துல குன்னூர் நகராட்சி தலைவர், அவங்க பெண் தலைவர், ஓகே, அவங்களுடைய வலையில ஒரு கவுன்சிலர் வந்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல எல்லா மீடியாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உறுதிமொழிங்கிறத எவ்வளவு உறுதியா அவங்க எடுக்கணும். அந்த சமயத்துல வலையில கழட்டி விளையாடிட்டு இருக்கு. இப்படிதான் இருக்கு இவங்களோட லட்சணம். ஆமா, பக்கத்துல உள்ள பெண் வந்து கையையும் தட்டி விடுறாங்க. என்ன பண்ணிருக்காருன்னே தெரியல. அவர் வளையல் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் என்னமோ பண்ணிருக்காரு. இந்த மாதிரி இருந்தா இவர் மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் அந்த பகுதி திமுக நிர்வாகிகளே சில பேர் சொல்றாங்க. வெளிப்படையா மீடியா அட்டென்ஷன் முன்னாடியே இப்படி வந்து சீன்றாங்க அப்படின்னா நினைச்சே பார்க்க முடியல. 62 கோடி மக்கள் குளிச்சு முடிஞ்சு வெங்காயம் சுத்தமா தான் இருக்கு, அங்கிருந்து தண்ணியை குடிக்கலாம்லாம் சொல்லியிருந்தாரு யோகி ஆதித்யநாத். சரி, அது குடிக்க முடியுமா குடிக்க முடியாது, சுத்தமா இல்லைன்னு நமக்கு தெரியல. ஆனா ஊபி சட்டமன்றம் சுத்தமா இல்லைங்கிறத இந்த போட்டோ பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஊபி சட்டமன்றத்துக்குள்ள என்ட்ரன்ஸ்லயே நிறைய எம்எல்ஏக்கள் பான் பராக் போட்டு துப்பிருக்காங்க. ஆமா, அதாவது துப்பிட்டு உள்ள போயிருக்காங்க போல தெரியுது. அது சபாநாயகர் வரைக்கும் போய் சபாநாயகர் 6,000 எவன்டா துப்புனது இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, யாருன்னு தெரியல. யாரோ நம்ம பயலா இருக்குமோ அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா வெளியே துப்பிட்டு போனாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஏன்னா உள்ளெல்லாம் கூட அவங்க பான் பராக்கெல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் பார்த்தோம், வேற வீடியோ பாக்குற வீடியோ எல்லாம் கூட பார்த்தோம். இன்னொன்னு என்னன்னா அங்க துப்புனாங்க நமக்கு என்ன தெரியும், தெரியாது. வேற வெளியே வந்து போட்டோ எடுத்துட்டாங்க, உள்ள நடக்கிறது தெரியல. ஆனா வந்து இப்ப யாரு பண்ணீங்களோ நான் வந்து யாருன்னு வந்து நீங்களே ஒத்துக்கிட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சபாநாயகர். இன்னொன்னா சபாநாயகர் தடை போட்டிருக்காங்க, இனிமேட்டு சட்டமன்றத்துல பான் பராக் போடக்கூடாது அப்படின்னு. அது வெளியே தானே போட்டாங்க. என்ன பாருங்க, மும்மொழி கொள்கை சிறப்பா பாலாரும் திணறும் ஓடுது, நிறைய பட்ஜெட்ல வர ஒதுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பெரிய கேள்வி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களே அந்த மாண்பை கடைபிடிக்கலன்னா அந்த பகுதி மக்கள் நம்ம நினைச்சோட வந்து பார்க்க முடியல. இவங்கதான் லா மேக்கர்ஸ், நமக்கான சட்டங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துக்கு போய் கடைசியில பார்த்தா இப்படி பண்ணிருக்காங்க. இப்ப பாப்போம் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, நீங்களே யாருன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சபாநாயகர். சரி, அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உச்ச நீதிமன்றத்திலையும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஆமா, உச்ச நீதிமன்றத்துல கருத்து சுதந்திரத்தை பத்தி நிறைய வழக்குகள் வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா ஒரு வழக்கு அப்படின்னா குஜராத்தோடைய எம்பி இம்ரான், அவர் வந்து சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு போயம் வந்து வெளியிட்டு இருந்தாரு. அந்த போயம் வந்து காரணமா காட்டி குஜராத்தோடைய போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்க போறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்துச்சு. குஜராத் நீதிமன்றம் வந்து குஜராத் போலீஸ் பண்ணது சரிதாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்துருக்கு. உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த போயம் முதல்ல குஜராத் போலீஸ் படிச்சு பாத்தீங்களா, அதுல என்ன தவறு இருக்கு, அது தேச விரோதத்துக்கு எதிராக ஏதாவது இருக்கா, இல்ல ஏதாவது வன்முறை துன்பங்கள் ஏதாவது இருக்கா, அது எதுவுமே கிடையாது. இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 25 வருஷம் ஆகுது. 25 வருஷமும் நம்ம சட்டத்துக்கு கீழே எல்லாருமே வந்து இருக்கும். நம்ம முதல்ல சட்டத்தை நீங்க வந்து புரிஞ்சு நடந்துக்கோங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. இது வந்து கருத்து சுதந்திரம் இருக்கிற ஒரு நாடு, தயவு புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற கிளாஸ் எடுத்துருக்காங்க போலீஸுக்கு வந்து இப்ப என்ன மொழியில இருந்துச்சு, எப்படி படிக்க தெரியலையா என்னங்கிறது தெரியல, டைரக்டா வந்து கரெக்ட் தான் போயிருக்காங்க கோர்ட்டுக்கு. இப்போ உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து உச்ச நீதிமன்றத்துல அந்த ரன்வீர் அல்லாபாடியா அந்த யூடியூபரை பத்தி நம்ம பேசியிருந்தோம். பிரதமர் மோடி கிட்ட எல்லாம் விருது வாங்கியிருந்தாரு. பெற்றோர்களை பற்றி ரொம்ப கொச்சையா வந்து ஒரு விஷயத்த ஜோக்குன்னு நினச்சி அவர் சொல்ல அது பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் போச்சு. இவர் வந்து என்ன மனு போட்டிருந்தாருன்னா,
கைது நடவடிக்கையிலேருந்து எனக்கு விலக்கு வேணும்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அவரை. ஆனால் வந்து கைது நடவடிக்கையிலேருந்து அவருக்கு விலக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தாலும் இப்போ என்ன ரெகுலேஷன்ஸ் வந்து மத்திய அரசு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சமூக வலைதளங்களை கண்காணிக்கணும். அதில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் சென்சார் பண்ணக்கூடாது, கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இல்லாமல் நீங்கள் வந்து கண்காணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுதாங்க நாங்களும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்காணிக்கணும்ட்டு நாங்களே கண்காணிச்சோம்னா கருத்து சுதந்திரம் பறி போயிருது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உத்தரவு போட்டீங்களே, இனிமேல் பாருங்கன்ட்டு ஏதாவது, ஏன்னா பிராட்காஸ்டிங் பில்லுன்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு கருத்து சுதந்திரத்தோட குரல் வலையை நசுக்கிறீங்கன்னு சொன்னோம்னா அதை இப்ப கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. இவரே மோடியே அவார்டு கொடுத்து ரன்வீர் இவரை கிளப்பி விட்டாங்களா, என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் இப்ப உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்காங்க, குறிப்பா சென்சார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கருத்து சுதந்திரத்துக்கு பாதிப்பு இல்லாம நீங்க கண்காணிக்கணும்னு இருக்காங்க. சென்சார்னு வார்த்தை போது உங்களுக்கு உச்சநீதிமன்றம் சென்சார் பண்ணி சொல்லி தெரியும்ல. சென்சார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லா சென்சார் வார்த்தை சொல்லிருக்கா இல்லையா, அவ்வளவுதான்ட்டு பண்ண போறாங்க. சரி, இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து பக்கத்துல இருக்கிற மெக்சிகோ, கனடா, சைனாவெல்லாம் டேரிஃப் எல்லாம் போட்டிருந்தாங்க. 25%, 10%, அப்புறம் இன்னொரு 10%. இப்ப இந்த டேரிஃப் வந்து இன்றையிலிருந்து நடைமுறைக்கு வருது. ஒரு மாசம் நிறுத்திலாம் வச்சிருந்தாரு, இப்ப இன்னையில இருந்து வருதுன்ட்டாரு ட்ரம்ப். அதே மாதிரி உக்ரைனுக்கு கொடுக்குற உதவிகளையும் நிறுத்திட்டாரு, ராணுவ உதவிகளையும். ஆமா, இப்ப ஜியோ பாலிடிக்ஸே மாறி போய் கிடக்கு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு. ஆமா, அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து அந்த முதல் ஃபேஸ் 6 வாரத்துக்கு போர் நிறுத்தம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே இன்னொரு 50 நாளைக்கு நீட்டிச்சுக்கலாம் போர் நிறுத்தத்தை. நீங்கள் வந்து பிணை கைதிகள்லாம் விடுவீங்கன்னு சொல்லி ஹமாஸ் கிட்ட இவங்களே வந்து இஸ்ரேல் தரப்பு பேச, ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் நீங்கள் வாயிலால் சொல்கிறத வச்சு நாங்கள் எப்படி 50 நாள் வந்து விட முடியும், அப்படிலாம் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும், ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் வேணுங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்ல, நீங்கள் நாங்கள் சொல்கிறத ஒத்துக்க மாட்டீங்களான்னு அந்த காசாவுக்குள்ளே வர உதவிகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இப்போ என்னென்னா, ரமலான் நோன்பு கடைபிடிக்கிறாங்க அந்த மக்கள், பாலஸ்தீன மக்கள். அவங்களுக்கு உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுருக்கு இஸ்ரேல். இது மனிதாபிமானமே இல்லாமல் அவங்கள பட்னி போட்டு கொல்ல பார்க்குது இஸ்ரேல்னு சொல்லிட்டு அரபு நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு வகையில் மறைமுகமான ஒரு போர் தானே. Me entering the Facebook in every 10 seconds, my phone. ஃபேஸ்புக்கை கிரியேட் பண்ணவன் கூட இத்தனை தடவை வரமாட்டான்டா. அதுதான் நிறைய பேருக்கு புரியல, எதுக்கு உள்ள போயிட்டு வெளியே வராங்கன்னு. ஐஸ் வைக்கிறதுக்கும் ஐஸ்ல வைக்கிறதுக்கும் இடைப்பட்ட போராட்டம் தான் இந்த வாழ்க்கை. இதோ வந்துட்டேன். ஆக்சுவலி உண்மையிலேயே வருணுக்கு இப்ப தெரியாது, இதோட தமிழ்ல பாத்துருப்பேன் யாருக்கு அவார்டுன்னு சொல்லிட்டு. வருணுக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. யாருக்கு விருது கொடுக்கலாம் அப்படின்னா, அண்ணாமலைக்கும் தங்கம் தினரசனுக்கு கொடுத்துடலாம். உங்க கடன் பெருசா என் கடன் பெருசா அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஆமா, அதனால இது எப்படி இருக்குன்னா, உங்க கடன் எதுக்காக வாங்கினீங்க, என் கடன் எதுக்காக வாங்கினேன்னு சொல்லிட்டு கடனாவும் காரணமாவும் அப்படி விருதை வந்து கொடுத்துடலாம் அண்ணாமலைக்கும். இதுதான் அந்த காவிய ரகசியமா? சரி, ஓகே. கடனாம் காரணமாமா. ஓகே, காரணம் வந்து கடன் வாங்கிக்கிறத பத்தி பேசிக்கிறதுனால. சரி, நன்றி. மார்ச் 1ஆம் தேதி பிறந்தநாள் காணும் தமிழகத்தின் எளிய மக்களின் பாதுகாவலர், தன்னிகரில்லா முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு. ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க.